இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான முட்டை வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்களே செய்வீங்க. ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முட்டையில் நிறைய வெரைட்டி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 மீடியமான பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதங்கினோடனே அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3, லவங்கம் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, முந்திரி 10, எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அடுத்த பொருளையும் மறுபடியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக வேணுன்னா 2 மிளகாய் இல்லை 3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதோட அரை மூடி தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுவும் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனையும் 2 ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையில் நிறைய வெரைட்டி நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து. இப்போ இதோட பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்து வரட்டும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்தோடனையும் நம்ம எடுத்து முட்டை குழம்புல சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அது இருக்கட்டும். இப்போ நம்ம வச்ச வெள்ளை குருமா நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதோட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
நல்லா வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல சுவையாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. நாம் வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வாயில் கடிப்படையில் சாப்பிடையில ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா முட்டையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் முட்டையோடு சேர்ந்து மசாலாலாம் நல்லா கலந்து வரும். ரொம்ப கலந்து விட வேண்டாம், லைட்டாக ஒரு கிளறி விட்டுறலாம், அதோடு விட்டுறலாம். ரொம்ப கலந்தோம்னா மஞ்சக்கருலாம் கரைஞ்சி போயிடும், உடஞ்சி வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய முட்டை வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. முட்டை பாயான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.